நீதிமன்றம் பல அடுக்கடுக்கான உத்தரவுகளை இந்த விவகாரத்தில் பிறப்பிச்சிருக்கக்கூடிய சூழலில் இந்த வழக்கில் ஆஜரான வழக்கறிஞர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க செய்தியாளர்கள் மத்தியில். அதை பார்க்க கொடூர சித்திரவதையால் ஒரு ஸ்பெஷல் டீம் மூலமாக கொலை செய்யப்பட்ட அஜித் சார்பாக பல அமைப்புகள், பல இயக்கங்கள், பல வழக்கறிஞர்கள், திருப்புவனத்தில் பணி செய்கின்ற வழக்கறிஞர்கள், கார்த்திக் ராஜா போன்றவர்கள் எல்லாம் இணைந்து உயர்நீதிமன்றத்தை நீதி கேட்டு எல்லோரும் மனு செய்தோம். ஆகவே பேசுவது அனைவர் சார்பாக பேசுகிறோம். அனைத்து வழக்கறிஞர்கள், வாதாடிய வழக்கறிஞர்கள் சார்பாக பேசுகிறோம். நீதியரசர் அவர்கள் 27ஆம் தேதி, சென்ற மாதம் 27ஆம் தேதி நடந்த சம்பவம், அந்த அம்மையாருடைய நகை காணாமல் போனது, அவர்கள் அஜித்தை சந்தேகப்பட்டு திருப்புவனம் காவல் நிலையத்தில் கொடுத்த புகார், அந்த புகாருக்கு 27ஆம் தேதி ரசீது மட்டும் கொடுக்கப்பட்டது என்று அரசு தரப்பில் கூறப்பட்டது. 28ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு தான் நகை காணாமல் போனது சம்பந்தமாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது என்று அரசு தரப்பில் மூத்த வழக்கறிஞர் அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் மதிப்புக்குரிய திரு அப்துல் கான் அவர்கள் கூறினார். ஆகவே எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு முன்பே மானாமதுரை டிஎஸ்பி அவர்கள் தலைமையில் செயல்படுகின்ற ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் மட்டும் அதை லீட் செய்கின்ற ஒரு ஸ்பெஷல் டீமிடம் எஃப்ஐஆர் இல்லாத நேரத்தில் வழக்கு விசாரணை ஒப்படைக்கப்பட்டது. அந்த ஸ்பெஷல் டீம் அஜித்தையும் பின்னர் இரவில் அருணையும் மற்றவர்களையும் அவருடைய தம்பி நவீனையும் காவலில் இரவு முழுவதும் 27ஆம் தேதி இரவும் 28ஆம் தேதி காலை விடியங்காலை நாள் முழுவதும் திருப்புவனத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 4 பகுதிகளுக்கு கூட்டிச் சென்று மிக கொடூரமான சித்திரவதை நடத்தினார்கள் என்பதை நீதிபதி கேட்டு ஆவேசப்பட்டு வருத்தப்பட்டு தன்னுடைய ஆணையில் குறிப்பிட்டிருக்கிறார். இறுதியாக மடப்புரம் கோவில் பக்கத்தில் பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாட்டு தழுவையில் இறுதியாக அஜித்குமாரை கூட்டிச் சென்று நீங்கள் ஒழித்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஜுவல்ஸ் 10 சாவரின் ஜுவல்ஸ் எங்கே என்று கேட்டு அங்க இருக்கக்கூடிய ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் எல்லாம் பெரட்டி பார்த்து அது கிடைக்கவில்லை என்றவுடன் அவருக்கு தண்ணி கூட கொடுக்காமல் அவர் கண்ணிலும் வாயிலும் மிளகாப்பொடியை தூக்கி போட்டார்கள் என்பதையும் குறிப்பிட்டோம். அதை நேரடியாக பார்த்து டெம்பிள்ல இருக்கக்கூடிய பாத்ரூம் மூலமாக வீடியோ எடுத்தது அங்கே பணி செய்யக்கூடிய பணியாளர் நண்பர் சக்தீஸ்வரன் கோயில் ஸ்டாஃப். அந்த கோயிலுடைய பாத்ரூம்ல இருந்து ஒரு 15 செகண்ட் 20 செகண்ட் தான் அந்த வீடியோ எடுக்க முடிஞ்சது. பயத்தில் அதை எடுத்து பொறுப்புடன் ஒரு பொறுப்பான அரசு ஊழியர் தவறு நடப்பதை அமைதியாக பார்க்க கூடாது என்று அவர் பத்திரப்படுத்தி அது அங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கிட்ட கொடுத்து இன்று அதில் நீதிமன்றத்திற்கு கொடுத்ததில் நீதிமன்றம் நிஜமாக அங்கே நடந்த சம்பவங்களை பார்க்க முடிந்தது. இது போக அங்க இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள், பைப்புகள், கம்புகள் எல்லாம் இருக்கக்கூடிய போட்டோஸும் நீதிமன்றம் பதிவு செய்தது. அரசின் தரப்பில் அவர்கள் கூறியது, காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று கூறினார்கள். ஆனால் கோவிலில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் அழிக்கப்பட வேண்டும் என்ற காரணத்தினால் 29ஆம் தேதியே காலையில் ராமச்சந்திரன் என்ற ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அங்கே வந்து எந்த சீசர் மெமோவும் கொடுக்காமல் டிவிஆரை பறித்து சென்றார் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டது. நாங்களும் அதை கூறினோம். அதற்கு பின்பு நீதியரசர் அனைத்து விஷயங்களையும் குறிப்பிட்டு போஸ்ட்மார்ட்டம் சர்டிபிகேட் டீன் கொண்டு வரவில்லை, கொடுக்கவில்லை என்ற புகாரின் காரணத்தினால் அவரை வரவழைத்து அவரிடமிருந்து சீல்டு கவரில் போஸ்ட்மார்ட்டம் பிரிலிமினரி சர்டிபிகேட்டை வாங்கி ரிப்போர்ட்டை வாங்கி
அதுல 44 கொடூர காயங்கள் இருக்கு என்பதை அவர் குறிப்பிட்டு அதிர்ச்சி அடைந்தார். ஒரு சாதாரண கொலை வழக்கில் கூட இவ்வளவு காயங்கள் இருக்காது என்பதை நீதியரசர் குறிப்பிட்டார் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். அது முடிந்த பிறகு இறுதியாக தன்னுடைய அரசு தரப்பு முழுமையாக இது நடக்கக்கூடாத ஒரு சித்திரவதை, ஒரு வன்முறை என்று அரசு ஏற்றுக்கொள்கிறது என்று பொறுப்புடன் அரசு கூறியது என்பதை இங்கே கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இறுதியில் நீதிமன்றத்துடைய ஆணை என்னவென்றால், மதுரை 4வது அடிஷனல் செஷன்ஸ் ஜட்ஜ் ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவரை என்கொயரி ஆபீசராக நியமனம் செய்து அந்த என்கொயரி ஆபீசரிடம் அனைத்து தஸ்தாவேஜுகளும் இதை சார்ந்திருக்கக்கூடிய சாட்சியங்களும் அவரிடம் 2-3 நாட்களில் ஒப்படைக்க வேண்டும். அவர் ஆய்வு செய்து 8/7/26க்குள் நீதிமன்றத்துக்கு தன்னுடைய அறிக்கையை முழுமையாக அவர் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஆணை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அரசு தரப்பில் சிபிசிஐடி இதை விசாரணை தொடரும் என்று கூறி அதே தேதிக்கு முன் அவர்கள் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை கொடுப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். சாட்சிகளை யாரும் மிரட்டக்கூடாது, யாரும் அவர்களை மாற்றுவதற்கு முயற்சி செய்யக்கூடாது என்பதை கூறி அரசு இன்னும் மேல் நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பிட்டு பேசும்போது ஏடிஎஸ்பி சுகுமார் அவர்கள்தான் அந்த கோவில் பின்வாசலில் இருக்கக்கூடிய பகுதியில் இருந்த அனைத்து எந்தெல்லாம் போட்டோல நாங்கள் காட்டினோமோ அந்த போட்டோல இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் அவரே ஒரு கனி பேக் சாக்கில் எடுத்துட்டு போயிட்டார் என்ற விஷயம் சொல்லப்பட்டது. ஆனால் அரசு தரப்பில் உயர் அதிகாரிகள் மேலும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், மானாமதுரையில் இருக்கக்கூடிய டிஎஸ்பியை நாங்கள் மதியம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம் என்றெல்லாம் அவர்கள் எடுத்து கூறியிருக்கிறார்கள். நீதிமன்றம் இன்னும் அதிகமான செயல்பாடுகள் அரசிடம் இதில் எதிர்பார்க்கிறோம் என்று கூறி வழக்கை இன்று முடித்திருக்கிறார்கள். என்கொயரி ஆபீசர்னு சொன்னார். அவருடைய வார்த்தையை மட்டும் நான் பயன்படுத்துகிறேன். he will be an inquiry officer என்று கூறினார். மேஜிஸ்ட்ரேட் அறிக்கை நீதிமன்றத்துக்கு கொடுத்துட்டாரு. மேஜிஸ்ட்ரேட் அறிக்கை எங்களுக்கு வரவில்லை. ஆகவே மேஜிஸ்ட்ரேட் சார்ந்த விஷயங்கள் நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஒரு வழக்கறிஞரா அந்த வழக்கு எப்படி சார் பாக்குறீங்க? இது போல அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கு. உச்சபட்ச தண்டனையா உங்களுக்கு என்ன தரணும்ன்றது உங்களுடைய நிலைப்பாடா இருக்கு சார்? அதாவது எல்லாருக்கும் என்னுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியும், அதுல மாற்று கருத்து இல்ல. இங்க நீதிமன்றத்தில் நடந்த விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கும் போது என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் சொல்வது சரியாக இருக்காது. நீதிமன்றத்தில் நடந்த விஷயங்கள் தான் உங்களிடம் கூறுவது என்னுடைய பொறுப்பு. சிபிஐ விசாரணைக்கு கேட்டு சொல்ல முடியுமான்னு சொல்லியிருந்தாங்க சார். அதை பத்தி அது அரசிற்கும் நீதிமன்றத்துக்கும் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம். நீதிமன்றம் அது சார்ந்து அரசு கொடுக்கக்கூடிய பரிந்துரைகளின் அடிப்படையில் அவர்கள் முடிவு செய்வார்கள். தனிப்பட்ட விதமாக நாங்கள் கேட்டிருந்தது எஸ்பி தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு சிபிசிஐடி என்கொயரி நாங்கள் கேட்டிருந்தோம். சிபிஐ என்கொயரி கொடுக்கறாங்களா கொடுக்கலையா தமிழக அரசு சொல்லுதான்றது அரசை பொறுத்து இருக்கு, நீதிமன்றத்தை பொறுத்து இருக்கு. அடுத்த வாய்தால அது பார்த்துக்கலாம். நன்றி. இந்த வழக்கில் ஆஜரான வழக்கறிஞர்கள் செய்தியாளர் மத்தியில் பேசினதை பார்த்தோம். குறிப்பாக என்னென்ன உத்தரவுகள்லாம் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத பற்றி விவரித்தாங்க. குறிப்பாக மதுரை மாவட்ட நீதிபதியான ஜான் சுந்தர்லால் சுரேஷ் இந்த விவகாரம் தொடர்பான முழுமையான விசாரணையை தொடங்கணும், வர இருக்கக்கூடிய 8ஆம் தேதிக்குள்ளாக அது தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்யணும் அப்படின்னும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. திருப்புவனம் காவல் ஆய்வாளர், சிவகங்கை எஸ்பி, விசாரணை அலுவலர் ஆகியோர் வழக்கு தொடர்பான எல்லா ஆவணங்களையுமே விசாரணை நீதிபதி கிட்ட நாளைக்குள்ளாக வழங்க வேண்டும் அப்படின்னுமே நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவில் இடம்பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் சிபிசிஐடி அதற்கான விசாரணையை துவங்கும். அவங்களும் 8ஆம் தேதிக்குள்ள அப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறதையுமே தாக்கல் செய்வாங்க அப்படிங்கிறது நீதிமன்றம் தரப்பில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய உத்தரவில் இடம்பெற்றிருக்கு. ஜான் சுந்தர்லால் சுரேஷ் மதுரை மாவட்ட நீதிபதி இந்த விவகாரம் தொடர்பான முழுமையான விசாரணையை தொடங்கி வர இருக்கக்கூடிய 8ஆம் தேதிக்குள்ளாக அந்த விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யணும் அப்படிங்கிறது முதற்கட்டமாக நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவாக இருக்குது.